தமிழக அரசு சார்பில் நடைபெறும் தேர்வுகளில் அரசியல் உள்நோக்கத்துடன் பல கேள்விகள் திணிக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற விருது யுனெஸ்கோவால் யாருக்கு வழங்கப்பட்டது என்ற கேள்வி இடம்பெற்றது. அந்த கேள்விக்கு ஈவே ராமசாமி என்பது விருப்ப பதிலாக கொடுக்கப்பட்டது. யுனெஸ்கோவால் ஈவே ராமசாமிக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற விருது வழங்கப்பட்டது என்ற கருத்து பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அந்த விருதை யுனெஸ்கோ கொடுத்ததே பொய் என்ற ஆதாரங்கள் எழுந்ததால் சர்ச்சைகள் கிளம்பின. அதேபோல சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனை வஞ்சிக்கும் விதமாக ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் என்ற கேள்விக்கு வாஞ்சிநாதன் பெயர் விருப்ப பதிலில் இடம்பெற்றது. இதுபோன்ற கருத்துக்களை மக்களிடத்தில் திணிப்பதற்காகவே இந்த மாதிரியான கேள்விகளை டிஎன்பிஎஸ்சி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இதுபோன்ற கேள்வி இடம்பெற்றுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் வினாத்தாளில் உள்ள 8 மதிப்பெண் வினாக்கள் பிரிவில் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கருணாநிதி குறித்த கேள்வி இடம்பெற்றுள்ளது. பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் கருணாநிதி குறித்து விவாதித்து எழுதுக என்ற கேள்வி இடம்பெற்றது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற கருத்துக்களை பாடமாக வைப்பதை திமுக அரசு வாடிக்கையாக வைத்துள்ளது என்று நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.